மக்களே இன்னைக்கு வந்து ஒரு அபூர்வமான ஒரு நாள். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, விங்கர்ல இருந்து ஒரு 4 அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வண்டிகள் என் பின்னாடி இருக்குது. பார்க்குறதுக்கு எல்லாமே விங்கர் தான், ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு ஸ்டிக்கரிங்கில் இருக்குது. பார்க்கும்போதே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க எது எது எந்தெந்த அப்ளிகேஷனுக்குன்னு. ஆனால் உள்ளே வந்து ஏதாச்சும் மாறுபாடுகள் இருக்கா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வண்டிகளோட ப்ரைஸ் என்ன வருது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரே மாதிரி வண்டி நம்ம இந்த டூர் வண்டி வந்து தனியாக பார்த்துருப்போம், இந்த கார்கோ வண்டி தனியாக பார்த்துருப்போம். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஆம்புலன்ஸ் பக்கத்தில் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஸ்கூல் வேன் பக்கத்தில் இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொன்றையாக வந்து நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த வண்டி வந்து ஆர்டிஓக்கு இப்போ கிளம்ப போகுது, அதனால முதல்ல இந்த வண்டியை பற்றி நம்ம பார்த்துடலாம். இது வந்து கார்கோவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வண்டி, விங்கர் கார்கோ அப்படின்னு சொல்லுவோம். அதே 2.2 லிட்டர் இன்ஜின் தான், 200 நியூட்டன் டார்க்கையும் அதே மாதிரி 100 ஹெச்பி பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் இந்த 4 வண்டிகளையும் காமனாக வருது. ஆனால் இந்த கார்கோ வண்டியில் மட்டும் உள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது கார்கோவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வண்டி. அதனால் வந்து ஏசி வந்து கிடையாது, சும்மா பேசிக்காக D+2 அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இந்த கேபின் வந்து இருக்கிறத பார்க்க முடியும். முன்னாடி மட்டும் ஒரு 3 பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த மேலே இருக்கக்கூடிய ரூஃபெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து ஃபோம் நைட்ரைல் ரூஃபிங் தான் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட் ரூஃப் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் இந்த டிரைவரும் உள்ள பேசஞ்சரும் வந்து இந்த பார்ட்டிஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த கிரில் வச்சு. இந்த கிரில்லுக்கு அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ வாங்க அதையும் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல டோரில் இருக்கக்கூடிய ஹிஞ்சஸே எல்லா வண்டிகள்லேயும் நல்லா வித்தியாசமாக வந்து தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்லேயும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் வேனில் வந்து கொஞ்சம் சின்ன ஹிஞ்சு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பர்பஸில் இருக்கக்கூடிய பின்னாடி டோரில் ஹிஞ்சஸ் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டோரை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள கார்கோ வேனில் பின்னாடி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். டிரைவர் பார்ட்டிஷனுக்கு பின்னாடி வந்து ஃபுல்லாக எம்டி தான். மேலே பார்க்குறதுக்கு வந்து அப்படியே ஸ்கெலிட்டன் மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிப்ஸ் எல்லாம் வந்து அப்படியே தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து உங்களுக்கு என்ன அப்ளிகேஷனுக்கு தேவையோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பண்ணக்கூடிய கடை, அது போக பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் ஒரு க்ளோஸ்டான ஒரு மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும், ஃபுட் ஐட்டம்ஸு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இதை எடுத்து டேரெக்டாக நம்மளால் ஓட்டிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கார்கோ வேணால் இது இருக்குது. இந்த வண்டி வந்து ஆல்ரெடி நம்ம ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம பேஜில் வந்து போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க நீங்கள் வந்து அதை பாருங்கள். அதுக்கு வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துட்றேன். வண்டி வந்து சாவி வந்து ஆனில் இருந்து வண்டி இன்ஜின் ஸ்டார்ட்டில் இருந்துச்சுன்னா பின்னாடி டோர் வந்து ஓப்பன் பண்ண முடியல. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு லாக்லேயே இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டி ஆஃப் பண்ணால் மட்டும் தான் பின்னாடி டோர் வந்து ஓப்பன் பண்ண முடியும். இது வந்து ஒரு சேஃப்டிக்காகன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வண்டி ஆனில் விட்டுட்டு அப்படியே வந்து பின்னாடி டோர் ஓப்பன் பண்ணி லக்கேஜ் வந்து வெளியே வரக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆம்புலன்ஸை வந்து நம்ம பார்ப்போம். ஆம்புலன்ஸ்லேயும் அந்த மாதிரி பெரிய ஹிஞ்சில் தான் பின்னாடி டோர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய ஹிஞ்சில் இருக்கக்கூடியதில் டோரில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லிமிட்டுக்கு மேலே ஈஸியாக அது டக்குன்னு சடனாக வந்து ஓப்பன் ஆகிக்கும். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து டாக்டர்ஸு, அதுக்கு தேவையான நர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஃபஸ்ட் எமர்ஜென்சி எய்டு பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து இதில் உட்காந்துருப்பாங்க. அதேமாதிரி இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து இந்த இடத்துல ஒரு லிவர் மாதிரி இருக்கா, இந்த லிவரை வந்து இழுத்து பிடிச்சிட்டு இந்த ஸ்ட்ரக்சரை வந்து இழுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை வந்து வெளியே எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இதில் வந்து இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி அதில் எப்படி ஸ்கெலிட்டன் மாதிரி தெரிஞ்சிச்சு, அந்த மாதிரி இதில் வந்து சுத்தமாக தெரியாமல் எல்லாமே கவர்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து உள்ள சஃபகேஷன் வந்து ஆகக்கூடாது, அதாவது உள்ளே வந்து திணறல் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏசி, ரூஃப் ஏசி வந்து இதில் கொடுத்துட்டாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வந்து ஏசி அப்படின்றது மேண்டட்ரி, அது வந்து இதில் கொடுத்துட்டாங்க. சைடில் வந்து கிளாஸஸ் வந்து விண்டோஸ் இருக்க மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே ஃபுல்லி கவர்டு. ஈஸியாக அந்த மாதிரி உள்ளே தள்ளி லாக் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ வந்து இந்த லிவரை இழுக்காமல் இதை பின்னாடி இழுத்தோம் அப்படின்னா வராது, அது லாக்கில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆம்புலன்ஸில் முன்னாடி இருக்கக்கூடிய கேபின் D+2, அதாவது முன்னாடி வந்து 2 பேர் வந்து உட்காந்துக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டில் நம்ம மற்ற வண்டிகளில் பார்க்க முடியாத ஒரு விஷயம் இது. மேலே இருக்குது பார்த்தீங்களா, ரூஃபுக்கு மேலே ஒரு சைரன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த சைரனை வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சுவிட்சஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு மைக் வேறு ஒன்று இருக்குது, இது வழியாக வந்து பேசிக்கலாம். மைக்கில் மேலே இருக்கக்கூடிய ஸ்பீக்கரில் வந்து சவுண்டு கேட்குற மாதிரி அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேசிக்க முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பேட்ரி கட் ஆஃப்கான சுவிட்சு, அது போக பார்த்தீங்கன்னா ஏசி வந்து கம்பல்சரியாக இதில் இருக்குது, ஏசி வந்து போட்டுக்க முடியும். ஸோ ஆம்புலன்ஸ்லேயும் சரி, அதே மாதிரி
அங்கே இருக்கக்கூடிய லாஸ்ட்டில் பார்க்குறோம் பார்த்தீங்களா, கம்ஃபர்டபுளாக டூரிஸ்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய விங்கர், அதுலேயும் வந்து ஏசி வந்து மேண்டட்ரியாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கூல்லையும் அது போக பார்த்தீங்கன்னா கார்கோலையும் ஏசி வந்து வராது. சரி வாங்க இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஸ்கூல் வேன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இது எல்லோ கலரில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த வண்டி வரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பேரில் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த வண்டி தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே வாங்க எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, அதே மாதிரி இந்த டிரைவர் கேபின் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்கூல் வேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13+D அப்படின்ற ஒரு கேட்டகரி வரும். அதே மாதிரி சீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கிட்ட ஒரு 4 பேர், இங்கிட்ட ஒரு 8 பேர், ஆக மொத்தம் வந்து 12 பேர் வந்து சீட்ஸில் உட்கார முடியும். இங்கே வந்து ஒரு அட்டெண்டர் சீட்டு, அந்த டிரைவர் பக்கத்தில் ஒரு அட்டெண்டர் சீட்டு ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க, டோரை வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற மாதிரி டிரைவர் சீட் ஒன்று. இந்த டேஷ்போர்டில் என்ன மாறுபாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏசி இல்லை, அது நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபயர் சேஸ் டிடெக்ஷன் அண்ட் ஆக்டிவேஷன் சிஸ்டம். அப்போ இது ஸ்கூல் பர்பஸ் அப்படிங்கும்போது மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வந்து கொடுத்துருக்கிறத பார்க்கலாம், அலாரம்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சேஃப்டியாக இருக்க மாதிரி நிறையா இப்போ குழந்தைங்கலாம் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது சேஃப்டி முக்கியம் அப்படின்றதுனால நாம்ஸ் படி இதெல்லாம் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த வண்டியோட கேபின் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மற்றபடி பார்த்திங்கன்னா சீட்டிங் எல்லாமே வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக, இதெல்லாம் ஒரு ஆள் உட்காந்தாங்க அப்படின்னாலும் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்க முடியும். சைடு விண்டோஸ் எல்லாம் வந்து நல்லா பெருசாக இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடடே இது என்ன சிஎன்ஜி டேங்கா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும், பட் இது சிஎன்ஜி டேங்க் கிடையாது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி ஓப்பன் பண்ணோம்னா இதுதான் வந்து அந்த ஃபயர் டிடெக்ஷன் அண்ட் சப்ரஷன் சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேஸ். இதில் வந்து கேஸு, வாட்டர் லெவல், அதாவது வாட்ரு எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வந்து ஃபயர் ஏதாச்சும் ஆச்சுன்னா அதை ஸ்ப்ரே பண்ணி டோட்டலாக வந்து ஃபயரை கட் ஆஃப் வந்து பண்ணும், ஷட் டவுன் பண்ணும். ஸோ அதுதான் வந்து அதுக்கான சிஸ்டம் வந்து இந்த மாதிரி பின்னாடி வந்து கொடுத்துருக்குறாங்க. சீட்டுக்கடியில் சிம்பிளாக பின்னாடி வந்து இருக்கிறதே தெரியாத மாதிரி கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு ஃபைனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு வண்டின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மேக்ஸி கேப் 12+1 ஒரு மேக்ஸி கேப் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பெரும் பிரச்சனையே நீங்கள் 21 சீட்டு வந்து போடுறது. 21 சீட்டு வந்து எப்போ போட்டால் அது வந்து ஆர்டிஓ நாம்ஸ் படி இருக்காது, இல்லாமல் வந்து ஓட்டிக்கிட்டு. பட் வந்து நிறைய பேர் அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேரெக்டாக சரி 12+1 ஓட்டிகிட்டு போயிடலாம்னு சொல்லி சீட்டை வந்து கம்ஃபர்டபுளாக போட்டுட்டு ஸ்பேஷியஸாக விட்டுறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த மாதிரி வண்டிக்கு போனீங்கன்னா 9+1 அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு விங்கரு, ஆனால் ஃபுல்லி ஏசி வண்டி வந்து எடுத்தோன்னா அப்படியே வந்து உங்களால் ஓட்டிக்க முடியும், எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ண தேவையில்லை. ஸோ பின்னாடி வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து நமக்கான ஸ்பேஸிங் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸிங்கு. ஆனால் இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா டோர் வந்து இதுக்கு மேலே வந்து ஓப்பன் பண்ண முடியாது, ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணி வைக்க முடியாது. வெறும் லக்கேஜ் மட்டும் உள்ளே வச்சு எடுக்க போகிறாங்க, பேசஞ்சர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. பொறுமையாக ஒரு கஸ்டமரோட லொக்கேஷனில் வச்சு தான் பேக்ஸ் எல்லாம் ஏற்றுவீங்க இறக்குவீங்க அப்படின்றதுனாலே டோரை வந்து இந்த அளவுக்கே ஓப்பனில் நிப்பாட்டுற மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சு அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி வந்து இது வரைக்கும் ஓப்பன் பண்ணுற மாதிரி சிஸ்டம் வந்து இந்த இடத்துல லாக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விங்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் வந்து ஒரு ப்ராப்ளமாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஐரூஃப் மாடல் விட்டதுக்கப்புறம் மேலேயும் வந்து ரூஃபில் ஒரு சைடு ஃபுல்லாக வந்து வச்சுக்க முடியும் லக்கேஜ், சீட்டுக்கு பின்னாடியும் வந்து வச்சுக்க முடியுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக தான் இந்த வண்டியில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இந்த டூரிஸ்ட் வேனோட உள்ளே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஏறி உட்கார்ந்த உடனே வந்து ஒரு கம்ஃபர்ட்னஸை ஃபீல் பண்ண முடியும். பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே மகாராஜா சீட்ஸ் தான், 9+1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகிரி. முன்னாடி வந்த விங்கர் ஃப்ளாட் ரூஃபில் இருந்த பெரிய டிஸ்அட்வான்டேஜை இதில் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா இதோட ரூஃபோட ஹைட்டு வந்து அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 5.7 இருக்கேன் அப்படின்னா எனக்கு மேலேயும் எந்த அளவுக்கு ஹைட் இருக்குது அப்படின்றத பாருங்கள். நான் வந்து ஒரு நார்மலான ஹைட்டு, என்னோட வந்து ஒரு 2 இன்ச்சு வந்து ஹைட்டாக இருக்கலாம் மேபி, அந்த அளவுக்கு தான் வந்து ஒரு காமனான ஹைட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கே வந்து ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஹைட் வந்து இதில் இருக்குது. லக்கேஜ் வைக்கிறதுக்கு ரைட் சைடில் ஃபுல்லாக ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து லக்கேஜ் வச்சுக்கலாம். பின்னாடி இந்த சீட்ஸ் 3 சீட்ஸுக்கு பின்னாடி டோரை ஓப்பன் பண்ணி லக்கேஜ் வந்து வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு சீட்டுமே மகாராஜா சீட்டுன்னு சொல்லியிருந்தேன்ல, ஹெட் ரெஸ்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் த்ரோ வந்து 2 ப்ளோவர் வந்து த்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ளோவர் வந்து த்ரோ இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரூஃப் லைட்டு எந்த அளவுக்கு வந்து ஃப்ளாட்டாக வந்து மடியுது அப்படின்றத பாருங்கள் சீட்டு. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய பேர் வந்து சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நாம்ஸ் படி கிடையாது, இது வந்து ஒரு 9+1D வண்டி தான். ஆனால் சீட்டை வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த மகாராஜா சீட்டையே எடுத்துகிட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி சீட் போட்டிங்கன்னா இன்னுமே இந்த வால் ஓரம், அதாவது இந்த சைடு இருக்கக்கூடிய ஏரியா ஓரமாக வந்து வண்டி சீட்டை வந்து லைட்டாக தள்ளி வந்து போட்டுக்க முடியும், அந்த ஆப்ஷன் இருக்குது. அது போக இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சீட் வந்து போடணும், மடிக்கிற மாதிரி சீட் போடணும் அப்படின்னா போட்டுக்க முடியும். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் வந்து அதில் இருக்குது. பட் வண்டியோட பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 9+1 அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே தான் இது வருது. இந்த வண்டி வந்து எதனால் ஸ்பெஷல் அப்படின்னா மார்க்கோ போலோவோட ப்ரைஸ் கம்மி தான்,
ஆனால் இதை வந்து எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லி பில்ட் வண்டி. நீங்கள் எடுத்து வேறு எந்த ஆல்ட்ரேஷன் வேணால் இன்க்ளூடிங் ஏசியோட நீங்கள் மார்க்க போல வாங்குறீங்க அப்படின்னா கூட 21 லட்சம் ரூபாய்க்கு நான் ஏசி மாடல் தான் வந்து கிடைக்குது. அதை எடுத்து பாடிக்கு வந்து செலவு பண்ணணும் எல்லாமே இருக்கும். பட் இதில் வந்து ஃபுல்லி பில்ட்டு வித் ஏசியோட ஹை ரூஃபு எல்லாமே ஃபினிஷ்டாக நீங்கள் எடுத்தீங்கன்னா டே ஒன்லேருந்து உங்களால் வண்டி வந்து ஓட்ட முடியும். அந்த மாதிரி ஒரு ஏசி எல்லாமே கம்ப்ளீட்டான ஒரு வண்டியாக உங்கள் கையில் வந்து கிடைக்குன்றது தான் இதில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஃபைனலாக இந்த வண்டியோட டேஷ்போர்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி நம்ம ஆம்புலன்ஸில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு டேஷ்போர்டு தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி கட் ஆஃப் சுவிட்சு, ஹசார்ட் லைட்கான சுவிட்சு, ஏசி கண்ட்ரோல்ஸு, மியூசிக் சிஸ்டம் போடுறீங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷனு, அது போக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 3 ப்ளோவர் த்ரோ தான் வந்து சென்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா வண்டியிலையும் இது காமனு. ஸோ இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரூஃப் ஏசி சென்டரில் இருக்க மாதிரி ரூஃப் ஏசி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சீட்டுக்கு வந்து த்ரோ வர மாதிரி ப்ளோவர்ஸ் வந்து இதில் வரும். ஸோ அது வந்து இதில் சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஸோ அது போக மீட்ரு, அது போக கிளஸ்டரு, இன்ஜினு, இங்கே இருக்கக்கூடிய ரியர் வியூ மிரரு, ஸோ இது எல்லாமே எல்லா வண்டிகளையும் காமனாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த வண்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் தாண்டி இதோட விலை தானே ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. ஸோ ஒவ்வொரு வண்டிகளோட ரேட் என்ன வருது அப்படின்றத சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட ரேட்டை தான் நீங்கள் வந்து ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். அதனால் இந்த வண்டியோட ரேட்டை வந்து நான் சொல்லிடுறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸி கேப் அந்த மார்க்க போல வண்டியோட காஸ்ட் வந்து நெருங்கிறது இல்லை, அது தொட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். 21 லட்சம் ரூபா வந்து ஆன் ரோடு வந்து வருது. அப்ராக்சிமேட்டான காஸ்ட் இது வந்து ஏரியாவை பொறுத்து, நீங்கள் இருக்க ஏரியா இதெல்லாம் பொறுத்து கொஞ்சம் லைட்டாக மாறலாம். இப்போ நான் இன்றைக்கி பண்ணுறது வந்து ஏப்ரல் மாதத்தோட எண்டில் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இல்லை அடுத்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னாலும் ப்ரைஸ் வேரியேஷன் அப்படின்றது இருக்கும். அந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது 21 லட்சம் ரூபா அப்ராக்சிமேட்டாக வந்து வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கேட்டகரியில் வரக்கூடிய இந்த வண்டி. அதுக்கு முன்னாடி இது வந்து லைஃப் டேக்ஸ் வண்டிங்க. இது வந்து 15 வருஷம், அதாவது டேக்ஸ் வந்து லைஃப் டேக்ஸ் வண்டி. ஸோ இயர்லி டேக்ஸ் வந்து அதில் வராது. ஃபுல் டேக்ஸ் கட்டி தான் நீங்கள் அந்த வண்டி வந்து எடுக்கிறீங்க. ஃபுல் லைஃப்க்குமே வந்து டேக்ஸ் கட்டி எடுக்கிறீங்க. அப்படிங்கும்போது 21 லட்சம் ரூபா அப்படின்றது ஓகே தான். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு இந்த ஸ்கூல் வேன் வந்து என்ன மாதிரினா இது இயர்லி டேக்ஸில் வரும். ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்டாக இதோட காஸ்ட் அப்படின்றது 18.5 லட்சம் ரூபா வந்து வருது. 18.5 lakhs அப்படின்றது இந்த வண்டியோட காஸ்ட்டாக வருது, ஆன் ரோட் காஸ்ட். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்கோ வேன். இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 14 லட்சம் ரூபா. இதில் வந்து பின்னாடி சீட்ஸ் எதுவுமே இல்லாமல் பின்னாடி வந்து ஷெல் மாதிரி பாடி கொடுத்துருக்கிறதுனால இருக்கிறதுலே கம்மி காஸ்ட்டுக்கு இந்த டெலிவரி வேன் தான் வந்து கிடைக்குது. 14 லட்சம் ரூபா அப்படின்றது இதோட பட்ஜெட். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஆம்புலன்ஸ் அப்ளிகேஷனுக்கு ஓடக்கூடிய இந்த வண்டி வந்து 18 லட்சம் ரூபா ஆன் ரோடு காஸ்ட் வந்து வருது. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த விங்கரில் இருக்கக்கூடிய எல்லா வேரியன்ட்ஸும் எல்லா மாடல்களையும் உள்ளேயும் வித்தியாசம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். அதோட காஸ்ட் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ வந்து மொத்தத்தில் ரொம்ப பயனுள்ளதாகவும் அதே மாதிரி வேறு எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு வீடியோவாகவும் இது இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த 4 வண்டிகளையும் சேர்த்து ஒரே இடத்துல பிடிக்கிறதே பெரிய விஷயம். உங்களுக்காக இன்றைக்கி பிடிச்சி நிப்பாட்டி இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேரை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த விங்கரை பற்றியோ இல்லை மார்க்க போலவை பற்றியோ இப்போ கரண்ட்டாக என்ன ப்ரைஸ் போகுது இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் தகவல் வந்து தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த வண்டிகளை வந்து நமக்கு இன்றைக்கி ரிவ்யூக்கு கொடுத்தவங்க யூஆர்டி மோட்டார்ஸ் தென்னம்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஷோரூமில் இருந்து நம்ம எடுத்து இந்த வண்டியை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்படுச்சுன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். அது கால் பண்ணி வேறு என்ன தகவல் வேணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட அனுப்ப சொல்கிறது உங்கள் சிதம்பரம் செல்வன்.